காதலில் இருக்கும்போது தூரமாக இருந்தால் கூட கண்ணால் பார்க்குற அந்த ஒரு சின்ன பார்வை, ஒரு சின்ன சிரிப்பு, அதுவே 1000 விஷயங்கள் பேசும் இல்லையா? நம்ம எல்லாரும் சொல்லுவோம் காதலில் இருக்கும்போது பேசணும்னு கூட அவசியம் இல்லை அப்படின்னு. ஆனால் அதே கப்பிள் ஏதாவது கோபத்தில் இருக்கும்போது பக்கத்தில் இருந்தால் கூட கத்தி பேசி சண்டை போடுறது பார்த்துருக்கீங்களா? நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும்போது பெரியவர் சொன்னது, காதலில் இருக்கும்போது மனசு ரெண்டும் ஒன்றி போயிருக்கிறதுனால வார்த்தைகளோ இல்லை சத்தமாக பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதே கோபமாக இருக்கும்போது மனசு ரெண்டும் ரொம்ப விலகி நிற்கிறதுனால சத்தம் போட்டு பேசினா தான் அடுத்த ஆளுக்கு கேட்கும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஓவராக சத்தம் போட்டு கத்தி சண்டை போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எப்பயுமே ஒரு கப்பிள் காதலில் மட்டுமே இருக்க முடியுமா? எப்பயுமே சந்தோஷமாக மட்டுமே இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நமக்குள்ளே சண்டை வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இப்போது கூடுதலாக வெளியில் வர விஷயங்கள் ஏன் ஒரு சில தம்பதிகளால் அந்த மேரேஜில், கல்யாணத்தில் சின்சியாரிட்டியோடையும் டெடிக்கேஷனோடையும் காதலோடையும் இருக்க முடியாமல் வேறு ரிலேஷன்ஷிப்பை தேடி போகிறாங்க? இன்றைக்கி நம்ம பேச போகிறது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் தான். இந்த வீடியோ எதையும் நியாயப்படுத்துறதுக்கு இல்லை, எது சரி எது தவறுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, எதனால் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வரலாம் அப்படிங்கிறதுக்கான சில அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களோட மேரேஜில் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத கப்பிளாக உட்காந்து பேசணும். ஸோ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்னு வரும்போது வெறும் கணவனை மட்டுமோ இல்லைனா ஒரு பெண்ணை மட்டுமோ நம்ம திட்ட போகிறதில்ல, சண்டைக்கு போக போகிறதில்ல. இது எல்லா பாலினருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. அங்கே இங்கேன்னு இந்த வீடியோவில் நம்ம பேசும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் இவர் அப்படின்னு கணவனையோ இல்லை மனைவியோ ஸ்பெசிஃபிக்காக சொன்னாலும் இது ஒரு ஜெண்டர் நியூட்ரல் வீடியோ தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டுமே அந்த மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். சரி, அப்போ இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஒரு நிம்மதியான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கல்யாணத்தில் இருக்கிறவங்க கூட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸை நோக்கி எதுக்கு போகிறாங்க அப்படின்னா மேஜராக நம்ம சொல்கிற காரணங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு செக்ஷுவல் இன்டிமசி, உடல் ரீதியான எதிர்பார்ப்புகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கீகாரம் பண்ணிக்காமல் இருக்கிறதும், உடல் ரீதியாக ஒருத்தர் புரிஞ்சுக்காம அவங்க அந்த செக்ஷுவல் இன்டிமசி இல்லாமல் இருக்கிறதும், ஆரம்ப காலங்களில் ரொம்ப நல்ல செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு குழந்தைங்க, பொறுப்பு, கடன், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஏமாற்றம் இதெல்லாம் வர வர அதில் கவனம் குறைஞ்சு போகிறதுனாலையும் இந்த ஒரு பிரச்சனை வரத்துக்கு காரணமாக இருக்கலாம். ஏன்னா பொதுவாக நம்ம சொல்கிறது ஆண்கள் உடல் ரீதியாக இதை அணுகிறதும் பெண்கள் உணர்வு ரீதியாக இந்த செக்ஷுவல் இன்டிமசியை அணுகிறதும் தான் பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஒரு ஆணால் உடல் ரீதியான தேவையாக இருக்கிறதுனால பெரும்பாலும் அவங்களால எந்த நேரத்துலையும் எப்பவும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வரத்துக்கு, ஒரு இன்டிமசிக்குள்ளே வரத்துக்கு சுலபமாக இருக்கலாம். ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது. பெண்களுக்கு உணர்வு ரீதியாக அவங்க திருப்தியாக இருந்தாலோ நிம்மதியாக இருந்தாலோ மட்டுமே இந்த செக்ஷுவல் இன்டிமசிக்குள்ளே வர்றது பெரும்பாலான பெண்களுக்கு ஒரு அவசியமாக இருக்குது. இந்த ஒரு டிஃப்ரென்ஸை கப்பிள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு கிளாரிட்டிக்கு வரும்போதே இந்த ஒரு விஷயத்தை அவங்களால இன்னும் பெட்டராக டீல் பண்ண முடியும். ரெண்டாவது, இமோஷனல் இன்டிமசி. இப்போ ஒரு ஆணோட உணர்வு ரீதியான தேவைகள் கம்ப்ளீட்டாக இன்னொரு பெண்ணோட உணர்வு ரீதியான தேவைகள்லேருந்து மாறுபட்டது தான். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான உணர்வு ரீதியான எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய குழந்தை பருவத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது ஒருத்தரோட இமோஷனல் நீட்ஸ், ஒருத்தரோட உணர்வு ரீதியான தேவைகள் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கலாம். சில பேருக்கு ரொம்ப பெருசாக தெரிகிற அந்த ஒரு இமோஷனல் நீட் மற்றவங்களுக்கு ரொம்ப சில்லியாக தெரியலாம். அதனாலேயே நம்ம என்ன நீங்கள் புரிஞ்சுக்கல, உன்னை நான் புரிஞ்சுக்கல, அதனால தான் நமக்குள்ளே இந்த ஒரு இன்டிமசி இல்லை, இமோஷ்னலாக நமக்கு ஒரு டிஸ்கனெக்ட் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ரீசனை சொல்கிறத நம்ம கிளையன்ஸும் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். நிறைய பேர் இமெயில் அனுப்புறதுலையும் நான் அதுதான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த இமோஷனல் இன்டிமசியை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்தது லேக் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே ஒரு திருமணத்தில் இல்லைனா யாராவது 2 பேர் இணையும் போது நட்பாக இருக்கலாம், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஒரு ரெக்கக்னிஷன், ஒரு அங்கீகாரம், தனக்குன்னு ஒரு சின்ன பவர் இருக்கணும், ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே இருக்கிறது ரொம்ப நார்மல் தான். அப்போ அந்த குறிப்பிட்ட நபருக்கு அந்த தேவையான அந்த பவர் நீட்ஸையோ இல்லைனா அந்த அங்கீகாரத்தையோ, அந்த ஒரு உணர்வு ரீதியான அந்த அவைலபிலிட்டியோ இல்லை அந்த ரெஸ்பெக்டையோ நம்ம கொடுக்குறோமா, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அதை கம்மி பண்ணிட்டோமா அப்படிங்கிறதையும் கணவன் மனைவி 2 பேரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். எந்த இடத்துல என்ன நீ ரொம்ப அவமானப்படுத்திட்ட, என்னுடைய தேவைகளை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, என்னுடைய அங்கீகாரம் எதுவோ அது நீ எனக்கு தர மாட்டேங்கிற அப்படிங்கிறத ஓப்பனாக ஒரு கான்வர்சேஷன் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனையை நம்மளால டீல் பண்ண முடியும். புரியுது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. இதெல்லாம் பேசினா என் புருஷன் உட்காந்து கேட்க மாட்டாரு, இல்லை இதெல்லாம் போய் என் வைஃப்ட்ட பேசவே முடியாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், எந்த ஒரு நபரும் அவங்களோட லைஃப்பில் இதுதான் என்னுடைய வாழ்வியல் தத்துவம்
தத்துவம், இதுதான் என்னுடைய பிரின்சிபல் ஐடியாலஜிஸ் அப்படின்னு வச்சிருக்கும் போது அதுலேருந்து நம்ம மாறுபட்டு நடக்கும்போது கண்டிப்பாக அந்த அக்செப்டன்ஸ் வர்றதுக்கும் அவங்க அதில் புரிஞ்சுக்கிறதுக்கும் உணர்றதுக்கும் அதை ஒத்துக்கிறதுக்கும் நிறைய டைம் எடுக்கும். இந்த ஹீலிங் ப்ராசஸோ இல்லை ரெக்கவரி ப்ராசஸோ எல்லாமே டைம் எடுக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு தடவை நம்ம கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம், ஆனால் அவங்க அதுக்கு வரல. இல்லை 2 தடவை ட்ரை பண்ணோம், 3 தடவை ட்ரை பண்ணோம், ஆனால் அவங்க வரல. அதனால் இனிமேல் இவங்களோட பேசி பிரயோஜனமே இல்லை, அவங்க கூடலாம் பேசவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் நம்ம நார்மல் பழக்கத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மளில் எத்தனை பேர் ஒரு கான்வர்சேஷனுக்கு போகும்போது மென்டலி நம்ம ரெடியாகி நம்ம இமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகாமல் நம்மளால் உணர்வு ரீதியாக ஸ்ட்ராங்காக நின்று இன்னொரு நபருடைய உணர்வுகளையும் தேவைகளையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு மெச்சூர்டு மனப்பாங்கோட எத்தனை பேர் அந்த கான்வர்சேஷனுக்கு போகிறோம் அப்படிங்கிறத நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களால் போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கான ஒரு சின்சியர் எஃபர்ட் எடுத்து டெடிக்கேட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களும் மென்டலி ஸ்ட்ராங் ஆகி அவங்க கூட பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கிளியர் ஆகிறதுக்கும் நிம்மதியை நோக்கி போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குது, இல்லை சைக்கலாஜிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை உங்களால் மட்டுமே டீல் பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. அதை டீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான உதவி தேவையோ அந்த ஹெல்ப் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் இது பாசிபிளாக இருக்கும். ஸோ எந்த இடத்துல உதவி எடுக்கணும், எந்த இடத்துல உதவி உங்களுக்கு தேவையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறது நம்மளோட மெச்சூரிட்டி தான். அடுத்தது அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ். ஒரு நபரும் குழந்தை பருவத்தில் அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு இமோஷனல் சப்போர்ட் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு மெச்சூர்டு சப்போர்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அவங்களோட 35-40 வயசில் அவங்க வளர்ந்து வரும்போது அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத உணர்றதுல பெரிய பங்கு வகிக்கும். அதனால் ஒவ்வொருத்தரோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல், ஒருத்தர் பொசசிவாக இருக்கலாம், ஒருத்தர் ஜெலஸாக இருக்கலாம், இல்லை ஒருத்தர் வந்து ரொம்ப ஓவர் அட்டாச்மெண்ட்டோடு இருக்கலாம். இதெல்லாம் என்ன, எதனால் இப்படி நடக்குது, ஏன் இது அவங்களுடைய தேவையாக இருக்குது அப்படிங்கிறத ஓப்பனாக ஒரு கான்வர்சேஷன் வைக்கும் போதும் நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு மனப்பூர்வமாக ட்ரை பண்ணும்போது மட்டும்தான் இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல் அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியும் போது தான் நம்ம ஏன் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் நோக்கி போகிறோம், இவங்க கிட்ட நமக்கு மீட் பண்ண முடியாத எந்த ஒரு நீட், எந்த ஒரு தேவையை நான் மற்றவங்க கிட்ட தேடுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் தெளிவும் நமக்கு வரும். அடுத்தது அன்ரிசால்வ்ட் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சின்ன வயசுல இருந்தோ இல்லை நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு நெகட்டிவான சம்பவத்தில் இன்னும் உங்களோட மனசுல இருந்து அந்த பெயின் போகாததுனால, அது ஃபுல்லாக ரிசால்வ் ஆகாததுனால கூட சரி இனிமேல் இவங்க நம்மளோட தேவைகளை புரிஞ்சுக்க போறதில்லை, இனிமேல் இவங்க கிட்ட நம்ம சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, என்னுடைய தேவைகள் ரொம்ப வித்தியாசமானது, இவங்க கிட்ட பேசுறதுக்கு இனிமேல் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு இமோஷனல் டிஸ்கனெக்ட் இவங்க கொண்டு வரதுனால அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லைனா அந்த ஒரு நெகட்டிவான சம்பவங்கள் இவங்களுக்கு சால்வ் ஆகாமே இருக்கிறதுனால அந்த பெயினை வேறு யாரு கூடயாவது ஷேர் பண்ணும்போது அந்த பெயினை இவங்க தான் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் அவங்க போகும்போது தான் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிறது தொடங்குது. இது தொடங்குறதுக்கு இடம் பொருள் ஏவெல்லாம் வேணாங்க. எந்த இடத்துல வேணா எந்த ஒரு நபர் மென்டலியும் இமோஷனலாகவும் வீக்காக இருக்காங்களோ அந்த ஒரு தருணத்தில் நடக்கிற இந்த ஒரு விஷயமா இருக்கலாம். சாதாரணமாக யாராவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் போகிறாங்கன்னா ஒரு நபருக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரோ இல்லை இன்னொரு நபருக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரோ ரொம்ப வித்தியாசமான தேவைகளோடு இருக்கலாம். ஸோ எல்லா அஃபேரும் ஒரே மாதிரி கிடையாது. சில அஃபேர்ஸ் இருக்குது. இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒருத்தவங்க டொமஸ்டிக் வயலன்ஸில் இருக்காங்க, கணவரோ இல்லை மனைவியோ அவங்கள ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாங்க, இமோஷனலாவோ இல்லை ஃபிசிக்கலாவோ ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இமோஷனல் சப்போர்ட்டுக்காக மட்டுமே ஒரு அஃபேரை தேடி போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய கணவனோடையோ இல்லை மனைவியோடையோ இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி அப்யூஸ் மட்டும்தான் நீங்கள் அஃபேர் வச்சுக்கிறதுக்கு காரணமா அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டியது பெரிய தெளிவு வரத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, சில பேருக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னால அந்த ஒரு ப்ரெஷர்னால கூட இல்லை எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் இருக்கணும், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், எனக்கு இவங்களால நிறைய காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினால கூட சில பேர் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது, துரதிர்ஷ்டவசமாக சில பேர் அந்த மேரேஜ் அந்த கனெக்ட் வந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்காது. அந்த கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அது என்னமோ டே ஒன்லேருந்தே சில பேருக்கு இருக்காது. அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். பட் சம்டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இவங்க ஒரு கட்டாயத்தினால, ஒரு குடும்ப சூழ்நிலைனாலேயோ இல்லை ஏதோ ஒரு இமோஷனல் கட்டாயத்தினால இந்த மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு கட்டாய கல்யாணத்துலேருந்து வெளியிலையும் வர முடியாமல் அதில் வாழவும் முடியாமல் ஒரு இமோஷ்னலி கன்ஃபியூஸ்டாக ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது அதுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி
மெச்சூரிட்டி கிடைக்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்க்குள்ளே போகிறதையும் நம்ம கவனிச்சிருக்கோம். ஸோ ஆரம்பத்துலேருந்தே கம்பேட்டபிலிட்டி இல்லை அப்படின்னா அவங்கள போய் இல்லை நீங்கள் இவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அடுத்தது அப்நார்மல் செக்ஷுவல் நீட்ஸ் இல்லைன்னா செக்ஷுவல் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ், அது மாதிரி ஒருத்தரோட உடல் ரீதியான தேவைகள் ரொம்ப வித்தியாசமானதாவோ சில சமயங்களில் நேச்சுரலாக செட் ஆகாத மாதிரியோ ரொம்ப அப்நார்மலாக அவங்களோட நீட் இருக்குது அப்படின்னா அவங்க அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை நோக்கி போகிறது அன்அவாய்டபுளாக ஆகிடும். சில சமயங்களில் ஒரு தம்பதிக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உடல் ரீதியான தேவைகளை டிஃபைன் பண்ண தெரியாமல், எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாமல், அவங்க கிட்ட சொல்லவும் முடியாமல் டீசெண்டாக பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலையும் தன்னுடைய உண்மையான தேவைகள் என்னன்னு சொல்லாமல், இல்லைன்னா அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் அவங்களோட மனைவிக்கோ கணவனுக்கோ அது பிடிக்காம போகிறதுனாலையும் கூட அந்த ஒரு ஸ்பேஸ் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் போகிறதுக்கும் ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது. அடுத்தது வெஞ்சன்ஸ். ஏதோ ஒரு காரணத்தினால தன்னுடைய ஸ்பவுஸ் மேலே இருக்கிற அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாமல், அந்த டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாமல், உன்னை பழி வாங்கிறதுக்காகவே நான் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு எதை பண்ணால் உனக்கு மனசு வலிக்குமோ அதை நான் பண்ணி உன்னை டார்ச்சர் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் அந்த ஒரு வெஞ்சன்ஸ் எடுக்கிறதுக்காகவும் சில பேர் இந்த மாதிரி அஃபேரில் போகிறதும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதில் ஏதாவது ஒரு காரணமோ இல்லை ஏதாவது சில காரணங்களோ உங்கள் வாழ்க்கையிலும் இருக்குது அப்படின்னா அதனால தான் உங்களோட ஸ்பவுஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை நோக்கி போயிருக்காரு அப்படின்னா அதை நீங்கள் சால்வ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஆலோசனை பண்ணி பார்க்கணும். இது நீங்கள் ரெண்டு பேரும் மனசை விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் ஒருத்தர் புரிஞ்சுக்காமல் இதுலேருந்து வெளியில் வர்றது சாத்தியம் இல்லை. சரி, இப்போது கணவரோ இல்லைன்னா மனைவியோ ஒரு அஃபேர் வச்சுருக்காங்க, அது எனக்கு தெரிய வந்துருச்சு, இப்போ நான் என்ன பண்ணணும், இம்மீடியட்டாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக இது எப்போவுமே கேட் ஆன் த வால் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். இந்த பூனை இந்த பக்கமும் குதிக்கலாம் அந்த பக்கமும் குதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செவர் மேலே நிற்கிற மாதிரியான ஒரு ரிஸ்கி பொசிஷன் தான் எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும். அதனால் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அப்ளை ஆகிற அந்த ரூல்ஸ் ஆர் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதில் முதல்ல பண்ண வேண்டிய ஸ்டெப்பு, முதல்ல அந்த கணவனோ இல்லை மனைவியோ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக தெரியுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, இப்போ நம்ம சொன்ன சிம்டமில் நீங்கள் ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியுமா, இதில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் உங்களுடைய கல்யாணத்தில் உங்களோட ரோலில் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல ஆலோசனை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு நல்ல நண்பனோ இல்லை தோழிக்கிட்டேயோ இந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, நீ என்ன சொல்கிற அப்படின்னு உன்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல நண்பனையோ தோழியோ மட்டுமே அணுக வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது அவங்களே பப்ளிசைஸ் பண்ணிடாத மாதிரி கேர்ஃபுல்லாக ஒருத்தவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில சமயங்களில் நம்ம ஒரு நெகட்டிவான விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது நம்மளையும் அறியாமல் பொசசிவ்னஸில், ஜெல்லசியில், அப்சசிவாக நம்ம யோசனை பண்ணி டூ மச்சாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவு கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தெரப்பிஸ்ட்டை அணுகிறது கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒரு தெரப்பிஸ்ட்டை ரீச் பண்ண முடியல, உங்களால் கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல நண்பனோ தோழியோ நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியதும், அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன, அவங்களுடைய ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதும், உங்கள் மனசில் மேபி அது ஒரு வெறும் சந்தேகம் மட்டும்தான், அதில் உண்மையே இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனை கூட கிளாரிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, அவங்க கூட பேசி அவங்க உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக தெரியுது உங்கள் ஸ்பவுஸ் வந்து இன்னொரு அஃபேர் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியுது அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு, ஒன்று அவங்க கிட்ட நீங்கள் கான்ஃபரன்ட் பண்ணுறது, அவங்கள நீங்கள் கூட அவங்க கிட்ட ஓப்பனாக பேசுறது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஹோம்ஒர்க், நீங்கள் இமோஷ்னலாக பிரேக் ஆகி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிங்கன்னா அது வெறும் ட்ராமாவாக மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி உங்களுக்கு இன்னும் இல்லை அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. அதனால் உங்களை நீங்கள் கம்போஸ் பண்ணி உங்களுடைய வாதங்கள் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வைக்க முடியுமா, உங்களோட தரப்புலேருந்து உங்களுடைய நியாயங்களை அவங்களுக்கு மெச்சூரான விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா அவங்கள கான்ஃபரன்ட் பண்ணுறதும் அவங்கக்கிட்ட பேசுகிறதும் கரெக்டாக இருக்கும். மூணாவது, முடிஞ்ச வரைக்கும் இதை ரொம்ப பப்ளிக்காக பண்ணாமல், ரொம்ப ஓப்பனாக எல்லார்கிட்டையும் தெரிகிற மாதிரி பண்ணாமல், உங்களோட ஸ்பவுஸ் கிட்ட நீங்கள் இதை டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். எனக்கு புரியுதுங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எப்படி பொறுமையாக இருக்க முடியும், மனசு வலிக்குது, கொதிக்குது, ஏதாவது பண்ணி எப்படியாவது இதை சண்டை போட்டு உலுக்கி எடுத்து சரி பண்ணிட மாட்டோமா அப்படின்னு தோன்ற உங்களுடைய தேவை எனக்கு புரியுது. கண்டிப்பாக இது ஒரு பெரிய அவஸ்தை தான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் கொஞ்சம் சுமூகமாகவும் கொஞ்சம் நிம்மதியை தேடியும் நீங்கள் திரும்ப போகணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் காமாக கம்போஸ்டாக இதில் இருக்கிற நெகட்டிவ் சிம்டம்ஸ் ஏதாவது நமக்கு இருக்கா, நம்ம ஏதாவது தவறு பண்ணியிருக்கோமா, நம்ம சைட்லேருந்து நம்ம ஏதாவது
ஏதாவது ஒரு அவங்களுடைய தேவைகளை மீட் பண்ணலையா அப்படிங்கிற அந்த செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணும்போது நீங்கள் எந்தெந்த இடத்துல சரி பண்ணிக்கணும், இல்லை எந்தெந்த இடத்துல உங்களோட ஃபோக்கஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு புரியும் போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஸ்பவுஸ் கூட பேசும்போது இன்னும் மெச்சூர்டாக கிளியராக உங்களால் டிஸ்கஸ் பண்ண முடியும். உங்களோட ஸ்பவுஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்காங்க, அவங்க அந்த அஃபேரை விட்டுட்டு உங்ககிட்ட வந்தால் நீங்கள் மறுபடியும் அவங்கள ஏற்றுப்பீங்களா, மறுபடியும் இந்த மேரேஜில் இருப்பீங்களா, இந்த குழந்தைங்களோட உங்களால் மறுபடியும் ஒரு ஃபேமிலியாக உங்களால் ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே தனிப்பட்ட ஒப்பீனியன்ஸ் தான், தனிப்பட்ட பிலீஃப் தான். இதில் இதுதான் கரெக்ட், இதுதான் தவறு அப்படின்னு எதுவுமே இல்லை. ஏன்னா விலகி போகிறது மட்டும்தான் முடிவு அப்படின்னா அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஃபினான்ஷியலாக உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், நீங்கள் ஃபினான்ஷியலாக டிபெண்டான ஆளாக இருக்கலாம், இல்லை இமோஷ்னலாக அவங்க மேலே உண்மையிலே நீங்கள் ரொம்ப அன்பு வச்சிருக்கிற ஆளாக இருக்கலாம். அப்போது இவங்களை விட்டு விலகி போகணுமா, இல்லை அவங்க அந்த அஃபேர் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி இவங்க வரும்போது அது ஓகேன்னு சொல்லி ஃபர்கிவ் பண்ணி நீங்கள் திரும்ப ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஜென்வினாக அட்டெம்ப்ட் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய முடிவு மட்டும்தான். இதில் எது சரி எது தவறுங்கிற சுச்சுவேஷனில் நுழையிறதுக்கு வேறு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. தேங்க்ஃபுல்லாக உங்களுடைய அந்த கான்வர்சேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் அவங்க அந்த அஃபேர்லேருந்து வெளியில் வரேன்னு சொல்லி உங்களுடைய 2 பேரோட மைண்ட் செட்டும் மறுபடியும் ஒரு அலைன்மெண்ட்டில் வந்து நம்ம திரும்பவும் இந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம், நம்ம குழந்தைங்களுக்காகவும் நம்மளுடைய தேவைகளுக்காகவுமே நம்ம ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் திரும்பவும் இந்த மேரேஜ்குள்ளே வரீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்போது நீங்கள் பண்ண வேண்டிய அடுத்த விஷயங்கள் என்ன தெரியுமா, இப்படி ஒரு அஃபேர்லேருந்து வெளியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவங்க என்ன பண்ணாலும் ஒரு சந்தேகம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அந்த ஒரு நெகட்டிவ் தாட் பேட்டர்ன்லேருந்து கான்ஷியஸாக இல்லை இவங்க இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, இவங்க இனிமேல் போக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நெகட்டிவ் தாட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் அந்த பாசிட்டிவ் தாட் பேட்டர்ன்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறதும் பாசிட்டிவாகவும் கன்ஸ்ட்ரக்டிவாகவும் திங்க் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். 2வது டிரான்ஸ்பேரன்சி. இந்த ஃபோனை லாக் பண்ணுறது, ஃபோனை செக் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வரீங்கன்னு கேட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி இல்லாமல் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் நாளைக்கு ஓப்பனாக இருக்கிறது, நான் இதுதான் பண்ணுறேன், நான் இங்கே இருக்கேன், இது பண்ணுறேன்னு நீங்களாவே ஓப்பன் கம்யூனிகேஷனில் இருக்கிறது இந்த ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டரை கொண்டு வரத்துக்கு, அந்த நம்பிக்கையை கொண்டு வரத்துக்கு பெரிய உதவியாக இருக்கும். அடுத்தது 2 பேரும் கணவன் மனைவி 2 பேருமே இந்த மாதிரி ஒரு அஃபேர்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து மறுபடியும் இந்த மேரேஜ்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து பண்ணுற மாதிரியான ஒரு ஹெல்த்தியான டிஸ்ட்ராக்ஷன், 2 பேரும் சேர்ந்து ஜிம் போகிறதோ, இல்லைனா 2 பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போகிறதோ, 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரேயர் ஹாலுக்கு போகிறதோ, இந்த மாதிரி சேர்ந்து ஒரு கப்புளாக, ஒரு டீமாக, ஒரு ஃபேமிலியாக, உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கான்ஷியஸாக ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் அதுக்கான ஒரு ஷெட்யூல் கொண்டு வரதும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாசிட்டிவான ஃபீலிங்கோட நம்பிக்கையோட மறுபடியும் உங்களுடைய அழகான வாழ்க்கையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்பெஷலி மென் இந்த மாதிரி வந்து சீட் பண்ணும்போது, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் பண்ணும்போது சைக்கலாஜிக்கலாக 68% ஆஃப் த மென் உள்ளே வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த கில்ட் அவங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு போகாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆண்கள் பெரும்பாலும் எக்ஸ்ப்ரெசிவாக இல்லாததுனால, அவங்களுடைய உணர்வுகளை தெளிவாக வெளிப்படுத்தாததுனால அவங்க கிளியராக அந்த கில்ட் நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பெண்கள் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு அந்த கில்ட்டை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அடுத்ததான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் 2 பேரும் திரும்பவும் இணைய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை மறுபடியும் ரெஃபரன்ஸ்க்கு கொண்டு வராமல் இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு உங்களோட ஸ்பவுஸுக்கு வேறு ஏதாவது சண்டையில் ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து தள்ளி வச்சுட்டு அதை நீங்கள் மறுபடியும் ரெஃபரன்ஸுக்கு கொண்டு வராமல் இருக்கும்போது உங்களுடைய நம்பிக்கையும் அன்பும் அந்யோன்யமும் மரியாதையும் அதிகரிக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இது ஒரு சைடு. ஆனால் இன்னொரு பக்கம் இப்படி ஒரு துரோகத்தை, இப்படி என்னை சீட் பண்ணதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது, நான் விலகி தான் வருவேன் அப்படின்னாலும் ஐ ரெஸ்பெக்ட் தட். அது உங்களுடைய தனிப்பட்ட முடிவு. அப்போ நீங்கள் இந்த மாதிரி முடிவை எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய 3 விஷயங்கள். 1, ஒரு நல்ல நண்பன் கிட்டேயோ, ஒரு தோழி கிட்டேயோ, இல்லைன்னா ஒரு அட்வொகேட் கிட்டேயோ அடுத்த ஸ்டெப்ஸ் என்னங்கிறத கிளியராக பேசி உங்களுடைய மென்டல் ஸ்பேஸை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதும் உங்களுடைய இமோஷனல் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ரீகெயின் பண்ணுறதும் ரொம்ப அவசியம். 2வது, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பெரிய முடிவை எடுக்கும்போது நிறைய நெகட்டிவிட்டி உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்து வரலாம். அதெல்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க? நீங்கள் உள்ளேருந்து நீங்கள் செல்ஃபாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மெச்சூர்டாக இருந்தாலும் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக செல்ஃப் கேரில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
அடுத்தது ஃபினான்ஷியலாக உங்களால் எவ்வளோ தூரம் உங்களாலே சப்போர்ட் பண்ணிக்க முடியும், அதை நீங்கள் இந்த மாதிரியான டேர்ம்ஸ் நீங்கள் பேசிக்கணும் அப்படிங்கிறதையும், சில விஷயங்களை நீங்கள் டிரான்ஸ்பேரண்ட்டாக நீங்கள் பிரிந்து வரப்போகிற நபர்கிட்ட பேசிக்கிறதும் உங்களோட அட்வொகேட்டோட ஹெல்ப் எடுத்துக்கிறதும் ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த வழியை நீங்கள் சூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான 2 விஷயங்கள். ஒன்று மென்டல் ஸ்ட்ரென்த். நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். 2வது நண்பர்கள். எப்பயுமே நண்பர்கள் இல்லாமல் இருக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்கள் தனியாக மேனேஜ் பண்ணி வர்ற வரைக்கும், உங்களுடைய தனிமை நீங்கள் பெட்டராக டீல் பண்ணுற பழகிற வரைக்கும் நல்ல என்வாயன்மெண்ட்லையும் பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட்லையும் இருக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள், திங்க் பண்ணி பாருங்கள், கரெக்டான முடிவெடுங்க. உங்களோட வாழ்க்கைக்கு எது சூட் ஆகுமோ அந்த முடிவை நீங்கள் எடுங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் நிம்மதி மீண்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.